ஹாய் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அதுக்காக நான் ஒரு 3 கிலோவில் பிரியாணி செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பிரியாணி வீடியோ வந்து அப்டேட் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டபரா செட்டு தானே அது, அதில் வந்து ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தயிர் வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது நம்மளே போட்டுக்க வேண்டியது எவ்வளோ வேணாலும். நான் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பசங்களாம் இருக்கிறதால நான் பச்சை மிளகாவோட குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கோங்க. அந்த தாளிக்கிற விஷயம்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுக்கோங்க. என்ன விஷயம்னா பிரியாணிக்கு மட்டும் வெங்காயம் நல்லா தீயற மாதிரி இருக்கணும். பாருங்கள், அந்த இதில் இருக்கணும், நல்லா பொன்னிறமாக வரதரணும். பச்சையோடு இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லா தீஞ்ச பிறகு வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூடெல்லாம் போட்டால் தான் பிரியாணி மீந்தாலும் மறுநாள் சூடு பண்ணியாச்சு சாப்பிட முடியும். வெங்காயத்தை அந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணியோடைய ஃப்ளேவரே வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசனையே வரக்கூடாது. அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த தக்காளி ஒரு 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிலோ தக்காளி கரெக்டாக இருக்கும். 3 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ தக்காளி போட்டுக்கோங்க. இது என்ன, புதினாவையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் போடுற இந்த வீடியோவில் எதுனா குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட் டைமாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதனா தப்பு இருந்ததுனாலும் சொல்லிவிடுங்க. அப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து புளிப்புக்காக 250 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த வெறும் மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அந்த உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் உடையதா பாருங்கள், அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே கிடக்குது. எப்படி அதை விட்டேன்? போட்டு நல்லா கிளறிக்கோங்க. எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு இந்த கறி எடுத்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. கறி நல்லா வதங்கட்டும். அது என்ன கறின்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்களா பார்க்கலாம். இந்த கறி வந்து அந்த மசாலாக்குள்ளே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்ட பிறகு நான் வந்து அளவுக்காக அரிசி எதில் அளந்தேனோ அதில் டபுள் மடங்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கறி வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நார்மல் வாட்டர் தான். அது 2 மடங்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றிட்டு மூடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். வேகட்டும். வெயிட் பண்ணுறேன். இந்த பிரியாணிக்காக நேற்று நைட்லேருந்து எல்லோரும் சாப்பிடாம தான் இருக்கோம். லாஸ்ட் மினிட்டில் ஒரு விஷயம் இது சொதப்பிடுச்சுங்க. அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேகட்டும். தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் நெருப்போட அந்த அனலை வந்து கம்மி பண்ணிடலாம். ஒரு மிதமான அனல்லையே வந்து ரைஸ் வந்து ஒரு 75% குக் ஆகணுங்க. அரிசி போட்ட உடனே அந்த அரிசி பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிக்கோங்க. நம்ம வந்து அந்த டைமில் அனல் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. லோவாக தான் குக் ஆகணும். அப்போ தான் நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு வரும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கோம். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நெய் வந்து அதில் நெய் எங்கடா காணோம், ஃபஸ்ட்டே ஊற்றிட்டிங்களா? அப்புறம் இந்த புதினா தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு தம் போட்டு விட்டுடலாங்க. என்ன ஒன்றுனா, தம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஆட்கள் வந்து தம் பிடிக்க மாட்டேன்றாங்க. இலையில போட்டு வீடியோ காட்டலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க பிரியாணியே வலையில தள்ளிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.